ஹலோ. ஹாய். ஹாய். வெரி. எல்லாம் சாப்பிட்டீங்களா? யாராவது சாப்பிடாம வந்திருக்கீங்களா? ஆ, யாராவது அப்பா அம்மா எனக்கு சாப்பாடே போடல கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படி யாரும் இருக்கீங்களா? ஆ, யாராவது இருக்கீங்களா? இல்லை, எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. சரியா? சரி சரி. நான் இத்தனை நாள் லைப்ரரிக்கு வரல. நான் இன்றைக்கி தான் மாதிரியாக லைப்ரரிக்கு வந்திருக்கேன். அப்படி யாரும் இருக்கீங்களா? நான் இத்தனை நாள் லைப்ரரியே பார்த்ததில்ல, இன்றைக்கி தான் லைப்ரரிக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் 4 பேர் இன்றைக்கி தான் வந்திருக்கீங்களா? சரி, எழுந்து நில்லுங்க. சும்மா எழுந்து நில்லுங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாமா? மாதிரியாக லைப்ரரிக்கு வந்திருக்காங்க. வெரி குட். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, வராதிங்களா? சரியா? ஓகே. உட்காருங்க. ஓகே. சரி, ஓகே. இன்னைக்கு ப்ரோக்ராம் போயிடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? போயிடுவோமா? ஓகே. இன்றைய முதல் நிகழ்வாக நூல் அரும்புகள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த நூல் அரும்புகள் பார்ட்டிசிபேட் பண்ணுற குழந்தைங்களுக்காக மிகப்பெரிய கைத்தட்டு கொடுத்துருவோமா? இன்று நூல் அரும்பு நிகழ்வில் முதல் முறையாக நூல் விமர்சனம் செய்ய ஃபஸ்ட்டாக அஸ்வந்த் கல்வி குளோபல் ஸ்கூல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கசப்பு மரம் இனிப்பு மரமாய் மாறிய கதை. உதயசங்கர். ஒரு நாள் ஒரு காட்டுல கசப்பு மரம் இருந்துச்சு. அப்போ எல்லாரும் பறவைகளும் அனிமல்ஸும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்போ அந்த நவாப்பழம் மரம் தற்பெருமைப்பட்டுச்சு. அடுத்து எல்லாத்தையும் விரட்டி விட்டுச்சு. அடுத்த சீசனில் காக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுது, சீ இது கசப்பாக இருக்குது. குரங்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுது, சீ இது கசப்பாக இருக்குன்ட்டு எல்லாரும் அந்த மரத்தை விட்டே ஓடிட்டாங்க. அடுத்து ஒரு குருவி எல்லாத்தையும் அந்த நாவல் மரத்தை ஏன் நாவலுக்கா எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு கேட்குது. அடுத்து அந்த நாவல் பழம் எல்லாரும் என்னோட நாவல் பழத்தை சாப்பிட்டுட்டு கசப்பாக இருக்குன்னே சொல்கிறாங்க அப்படின்னு அந்த சிட்டுக்குருவிட்டு சொல்லுது. அதோடனே நான் ஒரு வைத்தியாரை கூட்டிகிட்டு வரேன்ட்டு மரங்கொத்தியை கூட்டிகிட்டு வருது. அது டொக்குன்னு எல்லாத்தையும் கடிச்சு போட்டுச்சு பூச்சியெல்லாம். அடுத்து அதெல்லாம் பறவைகள் சாப்பிட்டுச்சு. அடுத்த சீசனில் நாவல் மரம் எல்லாத்தையும் கூட்டுச்சு. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்போவும் தற்பெருமைப்படக்கூடாது, நம்ம எப்போவும் கோவப்படக்கூடாது. தற்பெருமைப்பட்டா தனியாக தான் இருக்கணும், தற்பெருமைப்படாமல் எல்லாரும் சேர்ந்து வாழணும். அதான் இந்த கதையில் நம்ம உதயசங்கர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஓகே. ரொம்ப சிறப்பாக சொன்ன அஸ்வந்துக்கு மிகப்பெரிய தேங்க்யூ, நன்றி. நெக்ஸ்ட்டு பீக்ஸா கேந்திர வித்யாலயா பள்ளி அவர்களை அழைக்கிறோம். Happy morning to all. I am G. Diksha, studying 8th standard. Today I am going to share about the book of Thomas Edison, written by K.N. Brahan. It has 32 pages and this book's publisher is Raintree. Thomas Alva Edison was one of the greatest innovators of history. He was born on February 11, 1847 in the United States of America and was known for his hard work, creativity, and never give up altitudes. Thomas Edison's first job was selling newspaper and candy on train and working as a telegraph operator. His most innovations are electric light bulb in 1879, phonograph in 1877, motion picture camera, and improved telegraph and telephone and storage battery. He was partly a deaf but never let it stop him from innovating.
His most famous quote is, "Genius is 1% inspiration and 99% perspiration." This means success comes mostly from hard work. Thank you. வெரி குட். அடுத்து பா ராம் ஸ்ரீனிவாசன், சிஇஓ ஸ்கூல். Good morning, everyone. Good morning, everyone. My name is Ram Srinivasan. I am studying the second standard D section. My school name is COA Matriculation Higher Secondary School. I am going to say warning mistakes. Once there lived a curious boy named Simon with his grandfather. He was fond of reading adventure stories. One night, Simon went to storeroom and stood on the chair and took one box. The box fell down. Grandfather's favorite watch is broken. Simon kept all the things inside and kept the same place. Simon did not sleep whole night. Next morning, Simon said all the matters to his grandfather, and grandfather went to storeroom and said, "Don't worry, the glass only broken. When I was like you, I broken flower vase. I tell to my mother. My mother said, I knew it." Simon laughed. Moral of the story: it is brave to admit your mistakes. Thank you. வெரி குட். அடுத்து துருவன் மகாத்மா ஸ்கூல் அவர்களை அழைக்கின்றோம். Good morning. My name is Dhruvan. I'm studying 4th standard in Mahatma Matriculation School. I'm going to talk about the book Snow White and the Seven Dwarfs. The author of the book is Brothers Grimm. It is published by Uncle Moon's Fairy Tales, Dreamland Publications. Once upon a time, there lived a king and a queen. The queen was a God-fearing lady. She wanted her daughter to be more beautiful than her. After some day, as she wished, she gave birth to a beautiful baby girl. She was white as snow, so they named her Snow White. The queen died in a few days, and the king married another woman. But the king didn't know that she was a witch. The witch had a mirror that would answer to all her questions. The witch would ask the mirror, "Mirror, mirror on the wall, who's the fairest of the all?" The mirror would reply, "You." She asked the question for years, and it replied the same answer. But one day, when she asked the question, it replied, "Snow White." She was angry and punished Snow White and sent her to the forest. Snow White was scared to be in the forest, and she saw a house. She saw 7 little beds. She put all the 7 little beds together and formed a big bed and slept. The 7 dwarfs came from work and saw Snow White sleeping. They didn't want to wake her up and let her sleep. After some time, Snow White woke up and saw the 7 little dwarfs. She was scared to speak with them, and she gently said hi. The 7 dwarfs were very friendly, and they became good friends. They warned her not to talk to strangers, and they went for work. The witch asked to the mirror, "Mirror, mirror on the wall, who's the fairest of the all?"
But the mirror again replied, Snow White. She was angry and she casted a spell on a silk ribbon and gave to Snow White, as disguised herself as a ribbon seller. And Snow White wore the silk ribbon and she fell into a swoon. When the seven dwarfs came from work, they saw her lying down. They didn't know what to do. They took out the silk ribbon and she woke up. The next day they went for work and the witch asked to the mirror, Mirror, mirror on the wall, who's the fairest of the all? But the mirror replied, Snow White. She was furious and she casted a deadly spell on a bunch of apples and disguised herself as a fruit seller and gave a poisoned apple to Snow White. Snow White ate the apple and Snow White ate the apple and got dizzy. When the seven dwarfs came from work, they thought that she was dead and they put her in a glass box covered with white roses. They were crying and shedding in tears. Suddenly, a prince came and saw Snow White in the glass box. He wanted to marry her and he wished to the god, if Snow White comes alive, that he would marry her. As he wished, Snow White fluttered her eyes and suddenly woke up. He asked Snow White, Will you marry me? And she accepted. The seven dwarfs told Snow White and the prince not to forget them and come and visit them often. The king and the witch was invited to the wedding, and they saw Snow White alive. The witch was shocked to see Snow White, and she fell ill, and she died in a few days of jealousy. Thank you. வெரி குட். அடுத்து அல் அசீம் சாய்ராம் ஸ்கூல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கே வந்துள்ள அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் அல் அசீம், 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு காய்கறிகளை கதை சொல்ல போகிறேன். அதாவது தமிழ்நாட்டு காய்கனிகள். ஒரு ஊரில் அடுக்குமாடி வீட்டில் கயல்னு ஒரு சின்ன பாப்பா வளர்ந்தா. அந்த பாப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு. அவங்க அம்மா சந்தைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சந்தைக்கு கூட்டிகிட்டு போனப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி காய்கறிகளை கூட்டிகிட்டு போய் இந்த காய்கறிகளை பாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த கயலினையும் பாப்பா அந்த காய்கறிகளை தொட்டு பார்த்தா அவளுக்கு ஒரு புத்துணர்ச்சி உருவாச்சு, தூய்மையாகவும் இருந்துச்சு. அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வரப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, இந்த மாதிரி நான் சந்தைக்கு போனேன், அங்கே காய்கறிகள் நான் தொட்டு பார்த்தப்ப எனக்கு ஒரு புத்துணர்ச்சி உருவாச்சு, அது நாமளும் இது மாதிரி சின்ன தோட்டம் நம்ம வீட்டில் மாடியில் அமைக்கலாமேன்னு கேட்டப்ப ஒரு சின்ன பையன் சொல்கிறான், இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் இது பண்ண தெரியாதுன்னு சொன்னப்போ அந்த கைலினி பாப்பா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் பாட்டி ஏற்கனவே விவசாய கல்லூரியில் படிச்சிருக்காங்க, நாளைக்கு ஊருக்கு வருவாங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்டு நம்மளோட வினாக்களை கேட்டோன்னா அவங்க நம்மளுக்கு பதில் அளிச்சிருவாங்கன்னு சொன்னோன்னே நாளைக்கு அவங்க பாட்டி வந்துட்டாங்க. அப்போ எல்லா பிள்ளைங்களும் உட்காந்து, பாட்டி எங்களுக்கு விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னோடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, நம்ம நாட்டிலே மொத்தம் 100கணக்கான காய்கறிகள் மேலே இருக்குது, அதில் நான் உங்களுக்கு 5 காய்கறிகள் மட்டும் சொல்கிறேன், முக்கியமான காய்கறி, மருத்துவ குணமும் உள்ளது சொல்கிறேன். அந்த மாதிரி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க கத்திரிக்காய். அதாவது கத்திரிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அது மருத்துவ குணத்துக்கும் யூஸ் ஆகும், சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகும். அப்புறம் வெண்டைக்காய் நம்ம மூளைக்கு யூஸ் ஆகும், நம்ம மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறோம். அதுவும் இல்லாமல் மூளைக்கு மனப்பாடம் பண்ணவும் அது யூஸ் ஆகும். அப்புறம் முருங்கைக்காய், முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை, இது மூணுலேயும் நம்மளுக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது மருத்துவ குணத்துக்கும் யூஸ் ஆகும், சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகும். அடுத்து இதில் இது பிளட்டு, இதில் இது ரத்தம் இல்லாதவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு ரத்தம் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வாழைக்காய், அதாவது வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு,
இலை. இது 4மே நம்மளுக்கு மருத்துவ குணத்துக்கும் யூஸ் ஆகும், சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து அந்த பையன் கேட்குறான், பாட்டி இவ்வளோதானா, இது பண்ணால் நம்மளுக்கு போதுமான்னு கேட்டப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, இது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம வந்து வீட்டுக்கிட்டே செடி மரம் அதெல்லாம் வளர்க்கணும். ஏன்னா நம்ம விட்ற கார்பன் டை ஆக்சைடு வந்து அது வாங்கிட்டு நம்மளுக்கு மூச்சு விட ஆக்சிஜன் விடும். நம்மளும் முடிஞ்சால் வீட்டுக்கிட்ட ஒரு செடியும் மரமும் வளர்ப்போம். அந்த மாதிரி பாட்டி சொன்னோடனே சரி நம்மளும் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெற்றி பெற்றாங்க. அப்புறம் வந்து அவ்வளோதான். தேங்க்யூ. வெரி குட், தேங்க்யூ. இப்போ வந்து நூல் விமர்சனம் செய்த குழந்தைகளுக்கு நற்சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்க சிறப்பு விருந்தினர் மற்றும் ஜபா சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்வந்த் கல்வி குளோபல் ஸ்கூல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவங்க கூட பேரண்ட்ஸ் யாராக இருந்தால் வாங்க கூட வாங்க. எல்லாம் கைத்தட்டலாமா? பேக்ஸா கேந்திர வித்யாலயா பள்ளி, அவங்க கூட பேரண்ட்ஸ் இருந்தால் கூட வாங்க கூட வாங்க. எல்லாம் கைத்தட்டுங்க. வெரி குட். அடுத்து ராம் சீனிவாசன் சிஇஓ பள்ளி, ஒரு பேரண்ட்ஸ் சார் இருந்தால் வாங்க. எல்லாம் கைத்தட்டுங்க. அடுத்து துருவன் மகாத்மா பள்ளி. அடுத்து அல் அசீம் சாய்ராம் ஸ்கூல். அப்படியே நூல் விமர்சனம் செய்த குழந்தைங்க மட்டும் முன்னாடி வாங்க.